ஹலோ வணக்கம், வெல்கம் டு மை சேனல் சிம்பிளி சுபா. தீபாவளி வரப்போகுது. ஸோ எல்லாருமே ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்வீட் ப்ரிப்பரேஷன்ல இருந்து ஷாப்பிங் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். அதில் இது ஒரு சின்ன பார்ட்டாக ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான். கண்டிப்பாக ஒரு ஃபெஸ்டிவல் சீசன் அப்படின்னாவே நம்ம கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு க்ளோ அப் இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். அதுக்காக தான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறேன். சிம்பிளாக எப்படி வீட்லேயே ஹோம் ஃபேஷியல் பண்ணிக்கலாம். பார்லரில் போய் எக்ஸ்பென்சிவாக ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸை வச்சு எப்படி பண்ணிக்க முடியும். கண்டிப்பாக ஒரு டிஃப்ரென்ஸை ஃபீல் பண்ணுவீங்க. சும்மா லைக் தட் நம்ம போட்டோம் ஒன்றுமே இல்லை சும்மா சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம். என்னோட ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன்னே சொல்லுவேன். கண்டிப்பாக இதை நான் நிறைய தடவை பண்ணியிருக்கேன். பண்ணினதுக்கு அப்புறம் கேட்கவும் கேட்பாங்க, அந்த ஒரு ஷைனிங்கான லுக் இருக்குது, ஏதாவது ஃபேஷியல் பண்ணியிருக்கீங்களான்னு. ஸோ நான் இது வரைக்கும் கடையில் போய் ஃபேஷியல் பண்ணதே கிடையாது. வீட்டில் பண்ணுற ஃபேஷியல் மட்டும்தான். லைக் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜஸ்ட் ஒரு 4 ஸ்டெப்ஸ் தான். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி ஃபேஷியல் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கிளென்சிங். எல்லாருக்குமே தெரியும், ஃபர்ஸ்ட் ஃபேஸ் நம்ம கிளியர் பண்ணிக்கணும். அதில் இருக்க இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் எடுக்கணுங்கிறதுக்காக. ஸோ கிளென்சிங்க்கு நான் யூஸ் பண்ண போகிறது ரா மில்க் அண்ட் லெமன் ஜூஸ் தான். இது ஈஸிலி அவைலபிள், எல்லாராலையும் பண்ண முடியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு என்ன மாதிரியான ரிசல்ட் இருந்தது அப்படிங்கறத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க குயிக்காவே வீடியோக்குள்ள போய். இதுல நம்ம ஃபேஸுக்குன்னு வரும்போது கொஞ்சமா எடுத்துட்டா போதும். ஒரு டேபிள் ஸ்பூன் ஆஃப் மில்க் எடுத்திருக்கேன். அதுல ஒரு டீஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி காட்டன் பேட்ஸ் லைக் மேக்கப் ரிமூவிங்காகவே இருக்கும். நிறைய இது 150+ அந்த மாதிரி இருக்கிற பேட்ஸு, 150 பீசஸ் அதை நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணும்போது நல்லாவே உங்களால் அப்ளை பண்ண முடியும். இல்லை நீங்கள் நார்மல் காட்டன் இருந்தாலும் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும், இவ்வளோ அழுக்கு இருந்திருக்கு. ஸோ இப்போ கிளியர் பண்ணியாச்சு எல்லாத்தையுமே. அடுத்தது நம்மளுக்கான ஃபேஸ் ஸ்க்ரப்புங்கிறது ஜஸ்ட் நம்மளோட ஸ்கின்னை அந்த எக்ஸ்ஃபாலியேட் பண்ணுறதுக்கு, டெட் செல்லெல்லாம் எடுக்கிறதுக்காக. ஸோ அதை எடுத்தோன்னாவே நம்மளோட ஸ்கின் ரொம்ப கிளியராக தெரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் ஃபேஸ் பேக் போட போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ்ஃபாலியேஷனுக்கு நான் எடுத்துக்க போகிறது காஃபி பவுடர் தான். எதெல்லாம் அந்த ஒரு கொரகொரப்பு தன்மை இருக்கோ, லைக் ரொம்ப அதுக்காக கொரன்னு இருக்கக்கூடாது, மண் அளவுக்கு. லைக் சுகர் கொஞ்சம் ஃபைன் சுகராக எடுத்துக்கோங்க. இல்லை காஃபி பவுடர். இதுவும் உங்களுக்கு அந்த ஸ்மெல்லாம் பிடிக்காதுன்னு இருக்குன்னா ரைஸ் ஃப்ளார் எடுத்துக்கலாம். ரைஸ் ஃப்ளார் நல்லாவே நைஸாக இருக்க மாதிரி தெரியும், பட் அதில் இருக்கிற அந்த கொரகொரப்பு தன்மை போகிறோம் நம்மளை ஃபேஸை ஸ்க்ரப் பண்ண. இப்போ நான் எடுத்துக்க போகிறது காஃபி பவுடர். இது அவங்களோட அளவு தெரியும் கண்டிப்பாக. இதில் ஒரு டீஸ்பூன் ஹனி. இதை மிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு நான் ரோஸ் வாட்டர் தான் ஆட் பண்ணுறேன். ஐ திங்க் ரிவர்ஸில் தெரியும்னு நினைக்கிறேன், செல்ஃபி மோடுங்கிறனால. ஸோ இப்போ ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணி இதையும் ஒரு நல்ல ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ காஃபி பவுடருக்கு அந்த ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால தான் காஃபி பவுடர் எடுத்திருக்கேன். இது நம்மளோட ஃபேஸ் ரிங்கிள்ஸையும் எடுத்துரும். ஸோ இப்போ ஆல் ஓவர் மை ஃபேஸ் இந்த ஸ்க்ரப் அப்ளை பண்ணிடலாம். ஸோ ஃபேஸ் பேக்குக்கு இப்போ கடலை மாவும் தயிரும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் இப்போ கொஞ்சமாக சாண்டல்வுட் பவுடர் ஆட் பண்ணுறேன். இதில் ஃபைனலாக கொஞ்சம் இந்த டொமேட்டோ ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். என்னோடய ஃபேஸ் பேக் ரெடி ஆயாச்சு. இதை ஒரு 20 to 30 minutes ஃபேஸ்லேயே ரெஸ்ட் பண்ண போகிறேன், ட்ரை ஆகிற வரைக்கும்.
ஸோ அதனால் உங்களுக்கு எதாவது வேலை இருந்தாலும் நீங்கள் ஃபேஸ் பேக்கை போட்டதுக்கப்புறம் அந்த வேலையெல்லாம் பார்த்து முடிச்சிடலாம். ஆயாச்சு, நல்ல சாஃப்டாக இருக்குது ஸ்கின்னு. ஸோ இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக இந்த ஃபேஷியலை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மறுபடியும் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's bye from Subha. Bye bye.